चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் மற்றும் என்ன விட வேண்டும் என்று புரிந்ததா? ஞானம் நிறைந்த ஆத்மா என்றால் வெற்றி அடைபவர். நல்லது. அந்த மாதிரி நொடிப்பொழுதில் சுயமாற்றம் செய்யக்கூடிய, சுயமாற்றம் மூலமாக உலக மாற்றம் செய்யக்கூடிய, அனைத்து பந்தனங்களிலிருந்து விடுபட்டு எப்பொழுதும் யோக சொரூபமான பந்தனமற்ற வாழ்க்கையுள்ள பாப் தாதாவிற்கு அன்பான, அதாவது சமமாக ஆகக்கூடிய, அம்மாதிரி எப்பொழுதும் வெற்றி ரத்தினங்களாக இருப்பவர்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பார்ட்டிகளுடன் சந்திப்பு. 1. எப்பொழுதும் தன்னை பத்மாபதம் பதி என்று நினைக்கிறீர்களா? யார் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்கின்றாரோ அவர் என்னவாக ஆகிவிடுவார்? பத்மாபதம் பதி ஆகிவிட்டார் இல்லையா? உங்கள் எதிரில் தற்காலத்தின் நம்பர் 1 செல்வந்தர் கூட எப்படி இருக்கிறார்? யாசிப்பவராக. ஏனெனில் எவ்வளவு செல்வம் இருக்குமோ அந்த செல்வத்தின் கூடவே வேறு என்ன இருக்கிறது? துக்கமும் இருக்கிறது. எனவே யார் துக்கமானவராக இருப்பாரோ அவர் சுகத்தை யாசிப்பவராக இருப்பார் இல்லையா? எனவே யார் எவ்வளவுதான் பெரிய உலகில் பெயர் புகழ் வாய்ந்த செல்வந்தராக இருந்தாலும் ஆனால் உங்கள் எதிரே அனைவரும் யாசிப்பவர்கள்தான் ஆவார்கள். யார் இப்பொழுது பெயர் புகழ் வாய்ந்த செல்வந்தர்களாக இருக்கின்றனரோ, உங்களிடம் ஞானம் கேட்பதற்கு தயாராக இல்லையோ, யாருக்கு யோசிப்பதற்கும் நேரம் இல்லையோ, அவர்கள் அனைவரும் உங்களுக்கு முன் யாசிப்பவர்களின் வரிசையில் இருப்பார்கள். ஒரு நொடி சுகத்திற்காக ஏங்குவார்கள், துடிப்பார்கள். அந்த மாதிரி நேரத்தையும் நடைமுறையில் காண்பீர்கள். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அனைவரும் பெரும் வள்ளல் நிலையில் நிலைத்திருந்து அனைவருக்கும் தானம் அளிப்பீர்கள். எனவே நாம் உலகில் அனைவரை காட்டிலும் பெரிய செல்வந்தர் என்ற இந்த அளவு போதை இருக்கிறதா? ஆரம்ப காலத்தில் கூட ஸ்தாபனை நேரத்தில் செய்தித்தாளில் என்ன போடப்பட்டது? மக்களோ ஓம் மண்டலி அழிந்தே விட்டது என்று கூறினார்கள். ஆனால் தந்தையோ ஓம் மண்டலி உலகிலேயே மிக செல்வந்தரானது, அனைத்தும் நிரம்பியது என்று ஊடகங்களில் செய்தியை போட வைத்தார். உலகில் பிற அனைவரும் பசியால் இறக்க முடியும், ஆனால் தந்தையின் குழந்தைகள் பசியால் இறக்க முடியாது. ஏனெனில் அமர்பவ என்ற வரதானம் கிடைத்துள்ளது. யார் வரதானியாக இருக்கின்றாரோ அவர் எப்பொழுதும் செல்வந்தராவார். எனவே அப்படிப்பட்ட போதை மற்றும் குஷியானது நிரந்தரமாக இருக்கட்டும், அவ்வப்பொழுது அல்ல. அமர்பவ என்றால் நிரந்தரமாக எப்பொழுதும் குஷியில் தந்தையோடு சமமான நிலையின் நடனத்தை ஆடிக்கொண்டே இருங்கள். யார் சமமாக இருக்கிறாரோ அவர்தான் தந்தையோடு நடனமும் ஆட முடியும். எப்பொழுதும் சமமாக இருப்பதுதான் நடனம் புரிவது. அப்படி என்றால் அந்த மாதிரியான நடனம் ஆடுகிறீர்களா? யார் இங்கே தந்தைக்கு சமமாக இருக்கிறார்களோ அல்லது குஷியில் நடனமாடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் எதிர்காலத்திலும் சேர்ந்தே நடனமாடுவார்கள். பிரம்மா பாபாவுடன் சேர்ந்து தனது பங்கை செய்வது. எனவே தந்தைக்கு சமமாக ஆனால் தான் பங்கை செய்ய முடியும் இல்லையா? தந்தைக்கு சமமாக ஆனால்தான் பங்கை செய்ய முடியும் இல்லையா? சக்தி சேனை எப்பொழுதும் வெற்றி கொடியை பறக்க விடுபவர்கள்தான் இல்லையா? முழு உலகமும் பார்க்கும் அளவிற்கு அந்த அளவு உயர்ந்த கொடியாக இருக்கிறதா? கொடியை அவசியம் பறக்க விடுகிறீர்கள், ஆனால் இப்பொழுது உயரே பறக்க விட வேண்டும். ஒருவேளை ஏதாவது வசீகரிக்கும் பொருள்
எங்காவது பார்க்க தென்படுகிறது என்றால் அனைவரின் பார்வையும் இயல்பாகவே செல்லும். விரும்பாவிட்டாலும் தாமாக ஈர்ப்பு ஏற்படும். எனவே அந்த மாதிரி ஈர்க்கக்கூடிய கொடியை பறக்க விடுங்கள். விரும்பாவிட்டாலும் அனைவரின் பார்வை அதன்பால் ஈர்க்கப்படட்டும். அப்படிப்பட்ட அடித்தளம் இப்பொழுது மாற்றம் ஆகிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை சத்தியமான காரியம் ஒன்று இருக்குமானால் அது இவர்களுடையதே ஆகும் என்ற இந்த வார்த்தை இப்பொழுது அனைவரின் காதுகளிலும் ஒலிக்கப் போகிறது. அனைத்து பக்கங்களிலும் நம்பிக்கையின் நிலை ஏற்படும் மற்றும் இந்த பக்கம் நம்பிக்கை தீபம் பார்க்க தென்படும். இதற்காக தொடர்பை அதிகரியுங்கள். தேவையான நேரத்திற்கு மட்டுமல்லாமல் நிரந்தரமாக தொடர்பை ஏற்படுத்துங்கள். ஏதாவது நிகழ்ச்சிகளை நேரத்திற்கு ஏற்றாற் போன்று வைத்துக்கொண்டே இருங்கள். எங்களுக்கு யாரும் கூறவில்லை என்று கடைசியில் யாரும் புகார் கூற முடியாத அளவிற்கு ஒவ்வொரு துறையின் சேவை செய்ய வேண்டும். ஆகையால் அனைத்து தர்மத்தினருக்கும் அவசியம் செய்தி அளிக்க வேண்டும். இரண்டாவது, தாழ்ந்த சூழ்நிலையிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான வழி தந்தையின் துணை. தன்னை இந்த பழைய உலகத்தில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக விலகியவராக மற்றும் தந்தைக்கு மிகவும் அன்பானவராக அனுபவம் செய்கிறீர்களா? எப்படி தாமரை மலரானது சேற்றில் இருந்தாலும் விலகியதாக இருக்கிறது, அதுபோன்று பழைய உலகில் இருந்து கொண்டே தமோகுணமான தீய சூழ்நிலையிலிருந்து விலகியவராக இருக்கிறீர்களா? தமோகுணமான சூழ்நிலையின் பாதிப்பு ஏற்படவில்லையே. யார் எப்பொழுதும் தந்தையை தன்னுடைய துணைவனாக ஆக்குகின்றார்களோ மற்றும் சாட்சியாகி தனது பங்கை செய்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் விலகியவராக இருப்பார்கள். எப்படி வாட்டர் ப்ரூஃப் இருக்கிறது இல்லையா? எவ்வளவுதான் தண்ணீர் பட்டாலும் ஆனால் ஒரு துளி கூட அதன் மீது பாதிப்பை ஏற்படுத்தாது. அதுபோல் எப்பொழுதும் மாயா ப்ரூஃபாக இருக்கிறீர்களா அல்லது மாயாவின் பாதிப்பு ஏற்படுகிறதா? எப்பொழுது தந்தையின் துணையை தவிர்க்கிறீர்களோ அப்பொழுதுதான் பாதிப்பு ஏற்படுகிறது. நீங்கள் தனித்திருப்பதை பார்த்து மாயாவும் தன்னுடைய தாக்குதலை செய்கின்றது. எப்பொழுதும் உடன் இருந்தீர்கள் என்றால் மாயாவின் தாக்குதல் ஏற்பட முடியாது. அனைத்து குழந்தைகளுக்கும் மாயாவை வென்றவர் ஆவதற்கான வரதானம் இருக்கிறது. ஆனால் மாயாவை வென்றவர் ஆவதற்காக சோதனை தாளம் ஏற்படும் இல்லையா? தேர்ச்சி அடையவில்லை என்றால் கௌரவத்துடன் தேர்ச்சி அடைபவர் என்று எவ்வாறு கூறப்படுவீர்கள்? நாங்கள் சர்வசக்திவான் உடன் இருக்கிறோம் என்ற இதை எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். எப்படி ஒருவேளை யாராவது பலம் பொருந்தியவரின் துணை ஒருவருக்கு இருக்கிறது என்றால் எவ்வளவு பயமற்றவராக இருக்கிறார். இங்கேயோ சர்வசக்திவானின் துணை இருக்கிறது என்றால் எவ்வளவு பயமற்றவராக இருக்க வேண்டும். எப்பொழுதும் தன்னுடைய பாக்கியத்தின் நட்சத்திரம் ஜொலித்து கொண்டிருப்பதாக பாருங்கள். உலகத்தினர் இன்றளவிலும் உங்களுடைய பாக்கியத்தை வர்ணனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தன்னுடைய பாக்கியத்தின் நட்சத்திரத்தை பார்த்து கொண்டே இருங்கள். மூன்றாவது, டபுள் லைட்டின் நிலையின் மூலம் மலை போன்ற காரியம் கூட பஞ்சுக்கு சமமாக ஆகும். அனைவரும் டபுள் லைட் ஆக இருக்கிறீர்கள்தான் இல்லையா? எந்த விதமான சுமையின் அனுபவமும் இருக்கக்கூடாது. இதுதான் டபுள் லைட் நிலையாகும். டபுள் லைட் என்றால் புள்ளி சுரூபமான ஆத்மாவில் கூட எந்த சுமையும் இல்லை. மேலும் எப்பொழுது ஃபரிஷ்தா ஆகிவிடுகிறீர்களோ அதிலும் எவ்வித சுமையும் இல்லை. எனவே ஒன்று தன்னுடைய புள்ளி வடிவம் நினைவிருக்கட்டும் அல்லது காரியத்தில் ஃபரிஷ்தா சுரூபம் நினைவிருக்கட்டும். அந்த மாதிரியான நிலையில் நிலைத்திருப்பதினால் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் செய்பவர் செய்வித்து கொண்டிருக்கிறார் என்று அந்த மாதிரி அனுபவம் செய்வீர்கள். நிமித்தமானவர் என்று புரிந்து கொண்டால் டபுள் லைட்டாக இருப்பீர்கள். ட்ரஸ்டியாகி நடப்பதினால் சுமையும் இல்லை மற்றும் வெற்றியும் அதிகம் ஏற்படும். கிரகஸ்தி என்று புரிந்து கொள்வதன் மூலம் உழைப்பும் அதிகம் மற்றும் வெற்றியும் குறைவாக ஏற்படும். எனவே எப்பொழுதும் டபுள் லைட் சுரூபத்தின் நினைவில் சக்தியில் இருங்கள். அப்பொழுது மலை போன்ற காரியம் கூட கடுகு போன்று கூட அல்ல, ஆனால் பஞ்சுக்கு சமமாக ஆகிவிடும். கடுகு ஓரளவு உறுதியாக இருக்கும், அதை காட்டிலும் லேசானதாக பஞ்சுக்கு சமமாக, அதாவது
நடக்க முடியாததும் நடந்துவிடும். நல்லது. 4. தன்னுடைய நிலையை சக்திசாலியாக ஆக்குவதற்கான வழி உயர்ந்த நினைவு. எப்பொழுதும் தன்னை உயர்ந்த ஆத்மா என்று புரிந்து கொண்டே ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியத்தை உயர்ந்ததாக செய்கிறீர்களா? ஏனெனில் எப்படி நினைவு இருக்கிறதோ அப்படி நிலையும் தானாகவே ஏற்பட்டு விடுகிறது. எனவே நான் மகான் உயர்ந்த ஆத்மா என்ற நினைவு இருக்கிறதா? நினைவு நிரந்தரமாக விசேஷ ஆத்மாவினுடையதாக இருக்கிறதா அல்லது போக போக சாதாரணமானதாக ஆகிவிடுகிறதா என்று எப்பொழுதும் சோதனை செய்யுங்கள். நான் பிராமணன், உலகிலேயே உயர்ந்தவன் ஆவேன் என்ற தன்னுடைய இந்த பதவி நினைவிருக்கட்டும். எப்பொழுதும் தன்னுடைய நெற்றியில் நினைவு திலகம் இடப்பட்டு இருக்கட்டும். லௌகீக முறையிலும் கூட பிராமணர் திலகம் வைக்கின்றனர். இந்த அடையாளமானது இப்பொழுதைய சங்கமயுகத்திற்கானது ஆகும். எனவே எப்பொழுதும் திலகம் அழியாது இருக்கிறதா? மாயா அழித்து விடுவதில்லையே. எப்பொழுதும் கவனம் இருக்கிறது என்றால் நினைவு திலகம் அழியாததாக இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி. வரதானம். 3 சேவைகளின் சமநிலை மூலமாக செய்யக்கூடிய குணம் நிறைந்தவர் ஆகுங்கள். விளக்கம். எந்த குழந்தைகள் எண்ணம், சொல் மற்றும் ஒவ்வொரு காரியம் மூலமாக சேவையில் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி அடைபவர் ஆகிறார்கள். 3லும் மதிப்பெண்கள் சமமாக இருக்க வேண்டும். முழு நாளிலும் 3 சேவைகளிலும் சமநிலை இருந்தது என்றால் கௌரவத்துடன் தேர்ச்சியடைபவர் அல்லது குணம் நிறைந்தவர் ஆகிவிடுவார்கள். அவர்கள் மூலமாக அனைத்து தெய்வீக குணங்களின் அலங்காரம் பார்க்க தெளிவாக தென்படும். ஒருவர் இன்னொருவருக்கு தந்தையின் குணங்களின் அல்லது தன்னுடைய தாரணைகளின் குணங்களின் சகயோகம் கொடுப்பதுதான் குணம் நிறைந்தவர் ஆவது. ஏனெனில் குணதானம் அனைத்தை காட்டிலும் பெரிய தானமாகும். ஸ்லோகன். நிச்சயம் என்ற அனுபவம் தானாக வாழ்க்கையின் அஸ்திவாரம் ஏற்படும். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बगैर ये राजयोग है ना. बच्चे कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.